Hi, hello friends, welcome to SDA Lifestyle. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சென்னா அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கறி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக ஒரே ஒன் பாட் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஈஸியாக குக் பண்ணிடலாம். இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஜாரில் வந்துட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கூடவே சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கட் பண்ண இஞ்சி 1 துண்டு, பத்து பல் போல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, மிளகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது கோகோனட் பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஜாரில் வந்துட்டு கோகோனட் 1/2 மூடி கோகோனட் போட்டிருக்கேன். அதில் முந்திரி ஒரு 3-4 முந்திரி போட்டிருக்கேன். திக் பேஸ்ட்டாக நம்ம வந்து இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலில் 2 பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது அங்கங்கே சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம க்யூபாக கட் பண்ணியிருக்க பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்க சென்னா ஒயிட் சென்னாவும் இதில் ஆட் பண்ணுறேன். 50 கிராம்ஸ் சென்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது நம்மளோட கறி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கெட்டியாக அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணும்போது நல்லா திக்னஸும் ரிச்சாகவும் இருக்கும். அந்த முந்திரி போட்டிருக்கறனால நல்லா மணமாகவும் வந்துட்டுருக்கு. இப்போ இது எல்லா மசாலா ப்ளஸ் கோகோனட் பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சென்னா உருளைக்கிழங்கு எல்லாம் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கடைசியாக நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம மேலால் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை வந்து 3-4 விசில் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். ஒயிட் சென்னா கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா அந்த உருளைக்கிழங்கு சென்னாலாம் நல்லா வெந்திருக்கு, கலர்ஃபுல்லாக வந்திருக்கு.
ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்குது. இந்த கிரேவி நம்ம பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த சிம்பிள் 1 பாட் கறி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரைஸ் கூட தான் சர்வ் பண்ணேன். ரைஸ் வித் ஆம்லெட், வடகம் அப்படி வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ணும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக, ரொம்ப டேஸ்டியாக, ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, சென்னா அந்த மாதிரி ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கறனால குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லது, பிடிக்கும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.